அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிறா? சுகமாய்க்கிறா? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுற மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோ மேக்ஸிமம் ஒரு 2 நாளோட வீடியோ மட்டும் வச்சு தான் ஷூட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்பயும் போல் இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எங்களோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இது ஆஷரா நோம்புக்கு முந்தின எடுத்த வீடியோ தான். வெள்ளை சாப்பாட்டுக்கு இட்லி செய்வோம் அப்படின்னு சொல்லி ராவே அரைச்சி வச்சுட்டு தூங்கினேன். அப்போ இட்லி செய்கிறதுக்கு புதிய கிரைண்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். பழைய கிரைண்டரில் ஒழுங்காக அரைப்படுறல அப்படின்னு சொல்லி அப்போ மசாலான்னு சொல்லி புதிய கிரைண்டராக நல்லா மெல்லிசாக பூ மாதிரி அழகாக அரைப்பட்டு வந்துச்சு. அப்போ அதெல்லாத்தையுமே போட்டு நல்லா கையால் நாங்கள் இதாக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னேன். வெள்ளையாக்கள் நல்லா உப்பி வந்துச்சு. இட்லி ரெசிபி ஷேர் பண்ணல, ஸோ நார்மலாக விலாக் மாதிரி தான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இட்லியோட ரெசிபி வேணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா அப்கமிங் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இட்லி செய்ய போக்கில் இந்த மாதிரி நல்லா கையால் அடித்து பிசைஞ்சால் தான் அடுத்த நாள் ஆகக்குள்ள நல்லா உப்பி வந்திக்கும். அப்போ நல்லா அடித்து பிசைஞ்சிட்டு அதை அப்படியே மூடி ஒரு ஓரமாக்கி வச்சுட்டேன். இட்லியோட வேலை எல்லாத்தையுமே முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஓரமாக்கி வச்சுட்டு ராவு சாப்பாடை தின்னும் அப்படின்னு சொல்லி தான் திண்டு கொண்டிருக்கிறேன். இப்போ நான் பகலாக்கினே தான் ராவைக்கு தின்றேன், மிச்சவுமே அப்படி தான் செஞ்சு பட்டுறேன். அப்போ இன்றைக்கி சோறு, கருவாடு, பருப்பு இதுகள் தான் எங்களோட சாப்பாடு. மசாலான்னு சொல்லி நல்லா இருந்துச்சு. அப்போ அதையும் திண்டுட்டு மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான். அப்போ திண்டு எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு கழுகுறதுக்கு கொஞ்சம் சாமான் இருந்துச்சு. அப்போ அதுகளையும் கழுவி வச்சுட்டு தூங்கினோம் அப்படின்னு சொன்னால் வெள்ளைக்கிழம்பு போல் கிச்சனும் நீட்டாகிக்கும், வேலையும் ஈஸியாகிக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ கழுகுறத கீக்கிறத பார்க்க போகல வெள்ளைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிரும். அப்போ அதுக்காகவே நைட்டுக்கே எல்லாத்தையுமே கழுகி வச்சுட்டு தூங்கிடுவேன். அடுத்த நாள் வெள்ளை எலும்பி டக்குன்னு இட்லி அவிச்சைத்தான். அதுக்காகவே எனக்கு வீடியோ ஷூட் பண்ணிக்கொள்ள கிடைக்கல. அதுக்கு பிறகு தான் நான் இந்த சாப்பிட போக்கலோ 2-3 இட்லி எடுத்து வச்சுட்டு வீடியோ எடுத்து கொண்டிருக்கிறேன். ரெசிபிஸ் எதுவும் ஷேர் பண்ணலன்னு ஸ்டார்ட்லேயே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு அப்படி ரெசிபி வேணுமென்று சொன்னால் இன்ஷால்லா கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோவில் நான் ரெசிபியை ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். அடுத்த நாள் அப்போ ஆஷரா நோன்பு. அப்போ நேரத்தோட வேலைகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அன்றைக்கி நோன்பு திறக்கிறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கொண்டிருக்க போக்குள்ள தான் கொஞ்சம் கூடுதலாக செஞ்சு பக்கத்தோட்டுக்கும் உம்மோட்டுக்கும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்போ ஒரு பக்கத்தில் கஞ்சை வேக வச்சுட்டு நான் இன்னொரு பக்கத்தில் சீனி கருகி கொண்டிருந்தேன். சுருட்டாப்பம் செய்வோம் அப்படின்னு சொல்லி. அப்போ சுருட்டாப்பத்துக்கு சீனி எல்லாத்தையுமே கருகினதுக்கு பிறகு தேங்காய் உண்டை திருகி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொண்டேன். கொஞ்சம் கூடுதலாக செய்கிறேன் அப்படின்றதுனால கொஞ்சம் கலர் குறைவாகிக்குது சுருட்டாப்பத்துக்கு. ஆனால் மசாலா நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு. அது எல்லாத்தையுமே நல்லா போட்டு இதாக்கினதுக்கு பிறகு எள்ளு கொஞ்சம் தூவிட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக ஆகிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எள்ளையும் தூவி அதையும் நல்லா பெரட்டி எடுத்துக்கொண்டேன். சுருட்டாப்பத்துக்கு தேவையான ஃபில்லிங்ஸை செஞ்சு வச்சதுக்கு பிறகு ஓதுறதுக்கு பிள்ளைகள் வந்திருந்தேன். அப்போ ஓதி கொடுத்துட்டு மற்ற வேலையில் செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணினேன். ஓதுறதுக்கு நிறைய பிள்ளைகள் வரல, 2-3 பிள்ளைகள் தான். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இன்ஷால்லா அதுக்கு பிறகு தான் நான் கொஞ்சம் பிள்ளைகளை சேர்த்து அதுக்கப்புறம் ஓதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. ஓதுறதுக்கு எங்களோட மாமியோட மகளும் வருவாங்க. அப்போ அவங்களோட மகளோட எங்களோட மகளையும் விளையாடட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்களவுக்கு எங்களுக்கு வேலையை செய்கிறதுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அப்போ அவங்க எல்லாமே ஓதி முடிஞ்சதுக்கு பிறகு அவங்க எங்களோட மகளோட விளையாடி கொண்டு இருந்தாங்க. நான் இங்கே சுருட்டாப்பம் எல்லாம் செஞ்சு அதெல்லாமே சுருட்டி எடுத்து வச்சு கொண்டு இருந்தேன். அது ஒன்றுண்டா சுருட்டி எடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு புள்ளைய வச்சுக்கொண்டு. அப்போ எங்களோட மாமியோட மகள் இருந்த சுட்டி எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருந்துச்சு. புள்ளை அங்கே விளையாட விட்டுட்டு இங்கே நான் என் வேலைகளை டக்குன்னு முடிச்சு கொண்டேன். அசரெல்லாம் தொழுதத்துக்கு பிறகு தான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ டக்குன்னு வேலையை எல்லாமே முடிச்சுட்டு எல்லாருக்கும் பங்குற்றணும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு நான் எல்லாத்தையுமே செஞ்சு கொண்டு இருந்தேன். சரியாக எல்லாத்தையுமே செஞ்சு எல்லாருக்கும் பங்குட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்ச பாங்குன்னு சொல்லிவிட்டு அப்போ நோன்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொண்டா எடுத்து வச்சு கொண்டிருக்கிறேன். அப்போ நான் சுருட்டாப்பம் கொடுத்தேன். அப்போ பக்கத்து வீட்டிலேருந்து எனக்கு நோன்பு திறக்கிறதுக்கும் சோட்டிஸ் கொஞ்சம் தந்திருந்தாங்க. அப்போ அதையும் வச்சு தான் நான் நோன்பு திறக்கிறேன். எப்போயுமே எனக்கு நோன்புக்கு கஞ்சி இல்லாட்டி அந்த நோன்பே ஃபீல் ஆகாது. அப்போ நான் அதுக்காக வேண்டிய கஞ்சியும் காய்ச்சி அப்போ எல்லாருக்குமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நானும் உட்காந்து ரிலாக்ஸாக சாப்பிட்டு கொண்டிருந்தேன்.
மகளுக்கும் ஒரு பக்கத்தில் அவக்கும் சோட்டிஸ் எல்லாத்தையுமே கொடுத்து உட்கார வச்சுட்டு இங்கே பக்கத்தில் நானும் எனக்கு வச்சுக்கொண்டு அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையில் செய்வோம் அப்படின்னு சொல்லி தான் நோன்பு திறந்தேன். நோன்பு எல்லாமே திறந்ததுக்கு பிறகு தான் ஹஸ்பண்ட் வந்திருந்தார் வேலையிலேருந்து. அப்போ அவர் சொன்னார் பிள்ளைக்கு உடுப்பெடுக்கிறதுக்கு கொஞ்சம் டவுனுக்கு போய் தரோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு டக்குன்னு பிள்ளையும் ரெடி ஆக்கிட்டு இப்போ நாங்கள் டவுனுக்கு போய்த்து கொண்டிருக்கிறோம். போய்த்து அப்படியே நான் ஹேர் பென் செக்ஷனுக்கு தான் ஃபஸ்ட்டுக்கே போனேன். தூரத்துலேருந்து பார்க்கலவே நல்லா அழகான செலெக்ஷன் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்போ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் போய்த்து ஒரு சின்ன வீடியோ ஒன்றையும் எடுத்துக்கொண்டேன். அப்போ வீடியோ எடுத்துக்கொண்டிருக்க போக்கில் அங்கே கேட்குற வேலை செய்கிற ஆட்கள் வந்து பார்த்து கொண்டே இருந்தாங்க. அப்புறம் தான் நான் சொன்னேன் இப்படி தான் நான் யூடியூப் ஒன்று செய்கிறேன், அதுக்காக தான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்படி தான் எங்கேயாலும் போனால் அந்த வீடியோ எடுக்கிற அந்த குழப்பம் தான் எப்பயுமே எனக்கு அம்புட்றேன். அப்போ அவங்களும் ஒன்று நினச்சி கொள்ளப்படாது அப்படின்றதுக்காக அந்த ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கொண்டேன் அவங்கள்ட்ட. அப்போ இப்படி டாய்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க போல் ஹஸ்பண்ட் சொன்னார் அங்கே பார்த்தே போதும், ஃபஸ்ட்டுக்கு வந்த வேலையை முடிங்க வீட்டுக்கு போகணும் தானே அப்படின்னு சொல்லி. அப்போ போய்த்து பிள்ளைக்கு உடுப்படுக்கிறதுக்கு கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்த்தேன். மஷாலான்னு சொல்லி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருந்துச்சு. அப்போ பிள்ளைக்கு நாங்கள் மெயினாக போனது வந்து நைட்டு கொடுக்குறதுக்கு கொஞ்சம் உடுப்புகள் எடுக்கணும் அப்படின்றதுக்கு மாதிரி தான். அப்போ அதுக்காகவே கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கொள்ளும், மற்றதுகள் இன்னொரு டைமுக்கு பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி சும்மா ஈகிற கலெக்ஷன்ஸை கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான உடுப்புகளை கொஞ்சம் எடுத்துக்கொண்டேன் நான். இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் ஷாப்பிங் பண்ணி கொண்டு இருக்க போக்கில் ஹஸ்பண்ட் கேட்டார், இந்த முறை என்னத்தை தம்ப்நெயில் போட போகிறீங்க, ஷாப்பிங் வீடியோவா அப்படின்னு சொல்லி கேட்டது. நான் சொன்னேன் இல்லை, என்ன சரி சும்மா நோவெல்லாம் பார்த்து போடுவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஹஸ்பண்ட் சொன்னார், காசை கறியாக்குவது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு தம்ப்நெயிலை போட்டுருங்க அப்படின்னு சொல்லி. அப்போ சரி பரவாயில்ல, ஹஸ்பண்டை பேச்சையுமே மீறணும் அப்படின்னு சொல்லி அதே தம்ப்நெயிலாக போட்டாச்சு. மிச்சமே நான் ஷாப்பிங் பண்ண அந்த மாதிரி வேலையை ஒன்று தான் செய்வேன். எப்போ ஷாப்பிங் பண்ணாலுமே செல்கிற அமௌண்ட்டை விட கொஞ்சம் கூடுதலாகவே ஷாப்பிங் பண்ணி பண்ணுறது விளங்குறல. சொல்லித்தான் கூட்டு போகிறேன், கொஞ்சம் தானே எடுக்கணும், இது தான் அமௌண்ட் அப்படின்னு சொல்லி. ஆனால் எப்படி சரி அதையும் தாண்டி கொஞ்சம் சரி எடுப்படுறேன். அப்போ ஹஸ்பண்ட் அதுக்காக தான் சொல்லியிருந்தார், அந்த மாதிரி தம்ப்நெயில் போடுங்க அப்படின்னு சொல்லி. இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்க போக்குள்ள மிச்சமாக எப்படி எடுத்துக்கொள்கிற அப்படின்னு சொல்லி கொஞ்சம் குழப்பமாக்கி. அப்போ சுற்றி தேவையான சாமான் எல்லாத்தையுமே தேடி எடுத்து கொண்டாச்சு. அதுக்கப்புறம் க்ளே செக்ஷனுக்கு போயிட்டு இருந்தேன், க்ளே கொஞ்சம் பார்த்து எடுப்போம் அப்படின்னு சொல்லி. அப்போ க்ளே செக்ஷனில் பார்த்தா இப்போ எனக்கு ஒன்றும் செட் ஆகலை. அப்போ ஒரு ஸ்லைம் போட்டில் மட்டும் எடுத்து கொண்டுட்டு ஷாப்பிங்கை முடிச்சுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி பில் போடுற இடத்துக்கு தான் போனேன். எப்பயுமே பில் போடுற இடத்துக்கு போனால் மனசு கொஞ்சம் திக் அப்படின்னு சொல்ல வேணும் சொன்னால் எப்படி பில் வருமோ அப்படின்னு சொல்லித்தான். அப்பயும் அப்படித்தான் பில்லெல்லாம் போட்டு கொண்டிக்க போகல மனசு கொஞ்சம் நினச்சிட்டேன், இந்த முறை வீட்டுக்கு போய் தேய்ச்சி கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி. பரவாயில்ல, இந்த முறை கொஞ்சம் குறைவாக தான் எடுத்திருந்தேன் எப்பயும் விட. அப்போ இன்றைக்கி பில் எல்லாத்தையுமே போட்டுட்டு வெளியாக போக்கலே ஒரு 8 மணி அந்த மாதிரி இருக்கும். அப்போ ராவு சாப்பாட்டுக்கு மெனசரி வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே வச்சு பிளான் பண்ணியாச்சு. அப்போ பில்லெல்லாம் போட்டு முடிகிற வரைக்கும் மீக்கிற ராவு சாப்பாட்டுக்கு எங்கே சரி போய்த்து பாப்போம் என்ன சரி இருக்குதா அப்படின்னு சொல்லி தான் நினச்சி கொண்டு இருந்தேன் இன்றைக்கி. பில் எல்லாத்தையுமே போட்டதுக்கு அப்புறம் நினச்ச மாதிரி அப்படியே நாங்கள் போனோம் டவுனுக்கு, மாவனல்ல டவுனுக்கு தான். அப்போ போய்த்ததுக்கு அப்புறம் அங்கே ஒரு கடை ஒன்று இருந்துச்சு. அப்போ அந்த கடையில் சாப்பாடு நல்லா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அங்கனைக்கு போய்த்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் இப்போ கேட்டுக்கொண்டு தான் நிற்கிறார் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. எல்லாத்தையுமே கேட்டது போகிற என்கிட்ட வந்து கேட்டார், என்னத்தை வாங்குவோம் இதெல்லாம் தான் நீக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், என்ன சரி வீக்கிறத பார்த்து வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னது போகிற அவர் போயிட்டு வாங்கி ஆர்டர் கொடுத்து வாங்கினது போகிற பில்லை போட்டு கொண்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லைம் போட்டில் தான் ஃபஸ்ட்டுக்கு எடுத்து பார்த்தேன்.
பிள்ளையை விட கொஞ்சம் ஆர்வம் கூட விளையாட்டுக்கு எனக்கு மட்டும்தான் நினைக்கும். ஸ்லைம் எனக்கு நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்ச நாள் நினச்சி கொண்டு இருந்தேன் தான். அவள் இன்றைய கிடச்சிச்சு அப்படின்றதுனால நான் வாங்கிக்கொண்டேன். அப்போ ஃபஸ்ட் டைம் ஸ்லைம் எல்லாம் பிடிச்சி பார்க்குறது இப்போ தான். அப்போ அதுக்கு பிறகு எல்லாத்தையுமே எடுத்து மகளுக்கும் விளையாட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல, விளையாடினதெல்லாம் போதும், நீங்கள் அந்த சாப்பாட்டை போடுங்க பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் விளையாடினது எல்லாத்தையுமே வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு போடுறதுக்கு ரெடி ஆகி கொண்டிருக்கிறேன். அப்புறம் எல்லாத்தையுமே வச்சுட்டு சஹானெல்லாம் கழுவிட்டு வந்து பாயம் விரிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே விரித்து தாய் கொண்டிருக்கிறேன். பாபிக்யூவும் பராட்டாவும் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தார். பிள்ளைக்கு வேறையா சாண்ட்விச் எடுத்திருந்தார், எங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து கொண்டிருந்தார். அடுத்த நாள் மார்னிங் தான் பிள்ளைக்கு நிற்கிறதுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் பிள்ளைக்கு நிற்கிறதுக்கு போகிறது தான் ரெடி ஆகிறது பிள்ளை எழுப்பாட்டி கொண்டிருந்தேன். எப்போயுமே பிள்ளைக்கு புதிய உடுப்பு வாங்கிட்டு வந்தால் கழுகினத்துக்கு பிறகு தான் போடுவேன். இந்த முறை எனக்கு போட்டுடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அழுதாங்க. அப்போ நைட்டுக்கு ஒரு உடுப்பு போட்டிருந்தேன். இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் நான் அவளுக்கு இந்த மாதிரி உடுப்பு வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு கழுகாமல் போட்டிக்கிறேன். அவளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அழுத உடுப்பை போட்டுருங்கம்மா அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு தான் நான் போட்டுவிட்டேன். இப்போ அவள் எழுப்பாட்டி கொண்டிருக்கிறேன் கிளினிக் போகணும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் எழுப்பாட்டி ரெடியாகி கிளினிக்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் தாத்தாவும் வந்திருந்தாங்க. தாத்தாவோட பிள்ளைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ கிளினிக் போகிற இடத்துல இந்த மாதிரி விளையாடுறதுக்கு மீக்கிறேன். அன்றைக்கி மிஸ்ஸி வாரத்து கொஞ்சம் லேட் ஆகிட்டு அப்போ அதோட நாங்கள் பிள்ளையெல்லாம் விளையாட விட்டுட்டு மிஸ்ஸி வந்து பிறகு நிறுத்திட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தான் பிள்ளையெல்லாம் விளையாட விட்டு கொண்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு மிஸ்ஸி வந்ததுக்கு பிறகு பிள்ளை எல்லாத்தையுமே நிறுத்திட்டு அதுக்கு பிறகு வீட்டுக்கு போனேன் தான். இந்த வீடியோ எப்பயும் போல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தேக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பேசி பேசி கடைசியில் வீடியோ முடிகிற இடத்துக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.